அப்போது பாஜகவோடு திமுக கூட்டணி வைக்கும் போது இந்திய அரசியல் வரலாற்றில் எங்குமே நிகழாத ஒரு சம்பவம் என்னன்னா, பொதுவான ஒரு கொள்கை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வகுக்கிற ஒரு திட்டத்தை பாஜக தலைமைக்கு கொடுத்தது. அதை அந்த தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழுவிலே மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் இருந்தார்கள். அப்போது அந்த கோரிக்கை என்ன தெரியுமா? பாபர் மசூதி திட்டத்தை, பாபர் மசூதியை இடிக்கணும் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. பொது சிவில் சட்டம் என்ற ஒரு கோரிக்கை அன்னைக்கே பிஜேபி சொன்னார். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவான கொள்கை திட்டத்தை வகுத்து அன்னைக்கு நாம அதிமுகவோட நாம பாஜகவோட உடன்பாடு வைத்திருந்தோம். அதன் பிறகு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒத்துக்கொண்ட கொள்கை திட்டத்திலிருந்து, பொது கொள்கை திட்டத்திலிருந்து, மேனிபெஸ்டோ, காமன் மேனிபெஸ்டோலிருந்து விலகியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு தருகிற ஆதரவை விலக்கிக் கொண்டார்கள். இது நாம கூட்டணி வைக்கும் போது ஏற்படுத்தப்பட்ட நன்மை. ஆனால் அதிமுக கூட்டணி வச்சிய இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் நிலவுகிறத, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள். வக்ஃபு வாரியத்தை நான் கையகப்படுத்துகிறேன், இஸ்லாமியர் அல்லாதவர்களை வக்ஃபு வாரியத்தில் நியமித்த அந்த சொத்துக்களை பிடுங்குவதற்கு நாங்கள் திட்டமிடுகிறார்கள். தடுத்து நிறுத்துவதற்கு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்ல முடிந்ததா? அல்லது அவர்களுக்கு எடுக்கப்படுகிற வாக்கெடுப்பில் நீங்கள் வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்கிறீர்களா? எதிர்த்து ஏன் வாக்களிக்கவில்லை? நீங்கள் எண்ணி பாருங்கள் நண்பர்களே, எப்போதும் திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கம். பாருங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகள்